வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்ததோட எப்படா ஈஸ்வரி வீட்டுக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த வில்லி அவங்க அக்காக்காரி கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நேரா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, நம்ம எதிர்பார்த்தபடி அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப நீங்க அந்த ஆதாரத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா இவன் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அக்காக்காரி கிட்ட நிரூபிச்சிடலாம். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆதாரத்தை கொண்டுகிட்டே நேரா ஈஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்புறமா நம்ம வில்லி வந்துகிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அப்பதான் ஈஸ்வரி ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. வில்லி ஹால்ல இருக்கும் பொழுது அந்த வில்லன் அங்க இருந்து வராரு. வந்துட்டு அவரை பார்த்ததோட வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. ராஜா கேக்குறாரு, உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஈஸ்வரிய பார்க்க வந்திருக்கேன். அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்காவை எல்லாம் உன்னால பார்க்க முடியாது, நீ இப்ப இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்க கூட உறவு கொண்டாடுறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் வரல. நான் ஒரு உண்மைய அந்த ஈஸ்வரிக்கு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதை கேட்டதோட மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எந்த உண்மையும் இங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நாங்க எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்ல. நீங்க இந்த இடத்த விட்டு இப்ப போக போறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு போவேன். இதை கேட்டதும் மயிலு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள, இவன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவும் நம்ம மாப்பிள்ளைக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டிட்டானோ. மயிலு சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் புரியல, ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ. அதுக்கு ராஜா சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் சரி, இவனை இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் போயிட்டு அக்காவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ராஜா டக்குன்னு சந்திராவை நிறுத்தி, இங்க பாரு, நீ இப்ப எங்க போற, அக்காவை எல்லாம் கூப்பிட வேணாம், அவ இப்பதான் சென்னை வரைக்கும் போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா உட்கார்ந்துருக்கா. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப இவரை இந்த இடத்தை விட்டு அனுப்புனா மறுபடியும் அக்காவை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இவரை இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அதனால நான் போய் அக்காவை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, அத்தை இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு மாமா, இன்னமும் திட்டம் போட்டுட்டாங்க மாமா. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்ன திட்டம் போட்டாலும் எப்படியாவது மாப்பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இதை கேட்டதும் மயிலும் ஆமாங்கிறாரு. வில்லி வந்துட்டே நேரா அவங்க அக்காக்காரி கிட்ட ஓடி போய், அக்கா, நம்ம எதிரி வீட்டுக்கு வந்திருக்கான். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, எதிரியா, யாருடி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, அந்த சிவனாண்டி தான்க்கா, உன்னை பாக்கணும்ட்டு வந்து நிக்கிறான். அவன் ஏதோ உன்கிட்ட பேசணுமா, என்ன பேசணும்னு தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு அவனை போக சொல்லு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, அவனை மட்டும் இப்ப இடத்த விட்டு நம்ம போக சொன்னோம்னு வச்சுக்கேங்க, மறுபடியும் இதே காரணத்தை வச்சு மறுபடியும் வீட்டுக்கு வருவான். அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம அவன்கிட்ட கேட்டே ஆகணும். நீ அவன்கிட்ட வந்து என்ன நீ கேட்டு வீட்டை விட்டு துரத்துக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப வில்லி வந்துட்டு அவங்க அக்கா பின்னாடியே வராங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட உண்மை வெளியில வரப்போகுது அப்படின்னு. அப்ப வில்லன் அங்க இருந்து நிக்கிறாரு. அப்ப வில்லி ஈஸ்வரி இங்க இருந்து போயிட்டு, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்திருக்க, உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது, உன்னதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் அன்னைக்கு வந்துட்டு ஒரு உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக வந்தேன். ஆனா அது ஏதோ உன் மாப்பிள்ள பிளான் பண்ணி என்னை வந்து முட்டாளாக்கிட்டான். ஆனா இன்னைக்கு அவனால முட்டாள் ஆக்க முடியாது என்னைய, ஏன்னா நான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரத்தோட வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, இப்ப என்ன, என் மாப்பிள்ளைய பத்தி நீ குறை சொல்றதுக்காக வந்திருக்க, நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன், மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. இதை கேட்டதோட வில்லன் சொல்றாரு,
நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உண்மை என்னவோ அதை நிரூபிச்சுட்டு தான் போவேன். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, ஆரம்பத்துல இருந்தே நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அத பத்தி ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே இவன் வந்திருக்கான். பேசாப்ல இவன் என்னதான் சொல்றான் அப்படிங்கிறத கேட்கலாமே. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, ரோட்ல போறவன்னா என் மாப்பிள்ளைய பத்தி தப்பா சொல்லுவான், அதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, தேவையில்லாம நீ இதுல தலையிடாத. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க எல்லாருமே உங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, நான் ஓப்பனா சொல்றேன், உன் புருஷன், உன் பெரிய மாப்பிள்ளை, அப்புறம் உன் பொண்ணு எல்லாருக்குமே உன் மாப்பிள்ளை யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம எல்லாத்தையும் நீ நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கா, தயவு செஞ்சு சொல்றதை கேளு. அவர் என்ன கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நீ பாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இவன் எல்லாம் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நான் என் மாப்பிள்ளைய தப்பா நினைக்க முடியுமா அப்படின்னு. அதே நேரம் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு அந்த வில்லன் வந்திருக்கிறத பாக்குறாரு. அப்ப வில்லன் சொல்றாரு, பாப்பா, சேதுபதியோட மக பேரனே, நீ எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க. உனக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்காக தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பாக்குறாரு. அப்ப வில்லன் சொல்றாரு, என்ன, உங்க அம்மா பேர்ல உள்ள சொத்து எல்லாத்தையுமே உன் பேர்ல முறையா எழுதியாச்சு போல. இதை கேட்டதும் ஹீரோ வந்துட்டு வில்லனை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அப்ப வில்லன் சொல்றாரு, என்ன சொல்றேன்னு புரியலையா? அப்ப டாக்குமெண்ட்டை காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அந்த டாக்குமெண்ட்டை காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆகா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, என்னத்த, எதுக்குன்னு இந்த காமெடி பீஸையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவரால நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏத்த இவரையெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? அப்ப வில்லி கேக்குறாங்க, என்ன மாட்டிப்பமே அப்படின்னு பயத்துல பேசுறியா? இங்க பாரு, நீ யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தை கொண்டு வந்தேன்னு தான் வந்து நிக்கிறாரு. இது கேட்டதோட நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடு. அவனை முதல்ல இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நமக்கு எதிராக ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ என்னக்கா இப்படி பேசுற அப்படின்ட்டு நேரா வில்லனை பார்த்து, இங்க பாருங்க, அப்படி நீங்க என்ன விஷயத்த காமிக்க போறீங்க அப்படிங்கிறத இப்பயே காமிங்க. உடனே வில்லன் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் மாப்பிள்ள அந்த சேதுபதியோட பேரன் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல நேரா நம்ம ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த ஃபைலை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல போயிட்டு கொடுங்கட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. உள்ளார பார்த்ததோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இது கூட உனக்கு தெரியலையா? அன்னைக்கு போட்டோவை வச்சு ஒரு மாதிரி நம்மளை எல்லாம் ஏமாத்தினாங்கல்ல, அதே மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டை கொண்டாந்து காமிச்சு நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. அதே நேரம் வில்லன் சொல்றாரு, சரி, ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு ஏமாத்த பாக்குறோம்னு சொல்றீங்க, ஆனா உன்னோட மருமகன் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறத நான் வீடியோ எடுத்தேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, மாப்பிள்ள, இது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஈஸ்வரி கிட்ட போனு காமிக்கும் பொழுது போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. அப்ப நம்ம வில்லன் சொல்றாரு, போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாரு. பார்த்தா போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. இத பார்த்ததும் வில்லன் சொல்றாரு, ஈஸ்வரி, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் எப்படியாவது இதை ஓபன் பண்ணிடுறேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, போன வாட்டியும் இதே மாதிரி என் மாப்பிள்ளைய தப்பா சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்த, மறுபடியும் இதே மாதிரி வந்திருக்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதோட வில்லன் சொல்றாரு, ஈஸ்வரி, உன் மாப்பிள்ள தான் என் போனை ஏதோ பண்ணிட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, என்னத்த இது, நான் இங்கதான் நின்றுட்டு இருக்கேன் உங்க பக்கத்துல, தேவையில்லாம என் மேல பழி போடுறாரு. இதுக்குதான் சொன்ன ஆரம்பத்திலேயே, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குவாரு அப்படின்னு அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. உடனே நம்ம ஈஸ்வரி வந்துட்டு கையில வச்சிருக்கிற ஃபைல தூக்கி வெளியில வீசி, இப்ப மரியாதையா இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லன் அதிர்ச்சி ஆகுறாரு. வில்லியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப சோகமா போறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா,
அப்ப இந்த டாக்குமெண்ட் அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு போட்டோ எப்படி ஃபேக்கா கிரியேட் பண்ணி கொண்டு வந்தானோ அதே மாதிரி இதையும் ஃபேக்கா கிரியேட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கான். அது கூட உனக்கு தெரியலையா சந்திரா? அப்ப மயிலு கேக்குறாரு, அத்தை எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம். போன வாட்டியும் சின்ன மாமியார் இந்த வில்லனை கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ உண்மையை நிரூபிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி சின்ன மாமியார் மறுபடியும் பண்றாங்க. எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது. இது கேட்டதும் வில்லி அதிர்ச்சியாகி, மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? அப்ப சகல சொல்றாரு, அப்புறம் என்னத்த, போன வாட்டியும் இதே மாதிரிதான் அவர் ஏதோ டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாரு, ஒரு போட்டோவை கொண்டு வந்தாரு, நீங்க அவருக்கு ஆதரவா பேசுனீங்க. இப்பயும் மறுபடியும் அவரு கொண்டுட்டு வந்திருக்காரு, மறுபடியும் ஆதரவா பேசுறீங்களேன்னு கேட்டேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்க்க சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் தான் என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதுக்காக நீ என் மேல சந்தேகப்படுறியாக்கா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சேச்சே, நான் எப்படி சந்திரா உன் மேல சந்தேகப்படுவேன்? நீ என்னோட தங்கச்சி, நான் ஏன் உன் மேல சந்தேகப்பட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரி என் மேல சந்தேகப்பட்டியோன்னு நினைச்சேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் எப்பவுமே உன் மேல சந்தேகப்பட மாட்டேன், நீ என்னோட தங்கச்சி சரியா? இது கேட்டதும் சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோ இங்க இருந்து வந்துட்டு, என்ன மறுபடியும் தோத்து போயிட்டீங்களா? இதே மாதிரி நீங்க எத்தனை தடவை என்னை பத்தி நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா நீங்க தோத்துதான் போவீங்க. இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எத்தனை நாள் இப்படி அக்காவை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீங்களும் எத்தனை நாள் உங்க அக்காவுக்கு நல்லது பண்ற மாதிரி உங்க அக்காவை இன்னும் நீங்க எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திரா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட நம்ம ஹீரோ கிட்ட ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ஏதோ இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, மறுபடியும் இதே மாதிரி சந்திரா ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணுவா, அப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வெளியில போறாரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா வில்லனை போய் சந்திக்கிறாங்க. வில்லன் வந்துட்டு சரியான கோவத்துல இருக்காரு. அப்ப வில்லி போயிட்டு, என்னங்க நம்ம என்ன பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, சந்திரா இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது கிடையாது. அவனோட சொந்தக்காரவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா கண்டிப்பா அவன் வந்துட்டு பயப்படுவான். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவன் சொந்தக்காரவங்கன்னா யாருக்குங்க பிரச்சனை கொடுக்கறது? வில்லன் சொல்றாரு, வேற யாருக்கு, அந்த பாட்டி பரமேஸ்வரி இருக்கால, அவளுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவன் வந்துட்டு கோவத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். அந்த தப்பை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது அவன் தான் அந்த சேத்துபதி பேரன் அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க ஏற்கனவே அவனோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவத்துல இருக்கான், இப்ப நம்ம வேற இப்ப ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பா அவன் நம்ம மேல ரொம்ப கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, உங்க அக்காவுக்கு நீ பாவப்படுறியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் பாவப்படலையே. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதுக்குதான் சொல்றேன், உன் அக்காவை பழி வாங்குறதுக்கு அந்த பாட்டியோட குடும்பத்துல உள்ளவங்களை மறுபடியும் ஒரு காவை வாங்கணும். அபிராமி எப்படி இறந்தாலோ அதே மாதிரி இன்னொரு தலை நம்ம கடத்தி வச்சு அந்த வில்லனை நம்ம எதிரிய மிரட்டுனா கண்டிப்பா அவன் பயத்துல உங்க அக்கா காரிக்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலான்னு சொல்லு. இது கேட்டதோட வில்லியும், என்னங்க இது சூப்பர் ஐடியா, அவன் அம்மாவை பறி கொடுத்ததுனால கண்டிப்பா மறுபடியும் பயத்துல இருப்பான். சோ நம்ம இந்த பயத்தை பயன்படுத்தி ஈஸியா வந்துட்டு அவனை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம், என்ன சொல்றீங்க? இது கேட்டதும் வில்லனும், சரி அந்த பாட்டியை ஃபர்ஸ்ட் தூக்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம வில்லியும், சரிங்க நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் வில்லனும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு, எதுக்காக சந்திரா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி மாப்பிள்ளை மேல கொலை சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.